தாய்லாந்து வந்து முதல் பீஃப் கறி. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Mr.PK. எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தாய்லாந்தில் இருக்க நைட் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோங்க. இது வந்து நாகா மார்க்கெட்டோட இது வந்து புக்கெட்டில் இருக்குங்க. நீங்கள் போன வீடியோவில் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஒன் டே ட்ரிப்புங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பில் இன்க்ளூட் ஆகி வருதுங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம அப்படியே உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போனாவே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்குங்க. ஃபோர்க்கை வந்து எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியாக பிரிச்சு வச்சிடுறேன். இப்போ பாருங்க, ஃபோர்க்கோட தலை, காது, கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தாங்க, சீப்பாக இருக்குது. பாருங்க, பணியாரம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. ஃப்ரூட்ஸும் ஓரளவுக்கு சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. வாங்க ஃபஸ்ட் நம்ம மீட்டை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பீஃபுங்க. பீஃபே வந்து எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் தட்டுவடை செட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக கேரட்லாம் சீ போட்டு நல்லா இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஸ்வீட்டுங்க. ஸ்வீட்டு பாருங்கள், ஸ்வீட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு ஃபிஷ்ஷு அது மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க கரும்பு மிஷினுங்க. நம்ம ஊரில் கரும்புலாம் போட்டு குடிப்போம்ல, ஃப்ரெஷ் ஜூஸ், அதை மிஷினுங்க. அங்கே பாருங்கள், உள்ள கரும்பு வச்சுருக்காங்களா சீவி. அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க சிக்கனை. இந்த சைடு பாருங்கள், ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஜாம் க்ரீம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த சின்ன பீஸாக சிக்கன் கூட கம்மி தாங்க. இங்கே பீஃபும் ஃபோர்க்கும் தாங்க நிறையா இருக்குது. பாருங்கள், பார்த்தாவே தெரியுது வந்து சீ ஃபுட்டுங்க. அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா ஸ்வீட்டில் நிறையா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஸ்வீட்டு தாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க, பணியாரம். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் ஊற்றுறா அதே குழிப்பணியாரம் தாங்க. குழிப்பணியாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் அக்டோபஸு, இது மாதிரி சீ ஃபுட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் 60 பாட்டுங்க. இந்த மாதிரி கப்பு வாங்கணும் அப்படின்னா 100 பாட்டுனா நம்ம ஊர் காசுக்கு 240 ரூபா 230 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க. இங்கே பாருங்க, பணியாரம். அந்த பணியாரத்துக்குள்ளே சீ ஃபுட்டை போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து மீட்டு தாங்க. இது எல்லாமே மீட்டு தான். இது என்ன மீட்டுன்னு தெரில. இது ஃபோர்க்குங்க. ஃபோர்க்கோட தோலை வந்து கட் பண்ணி அதை அப்படியே பொரிச்ச மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுங்க நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸு. இப்போ ட்ராகன் ஃப்ரூட்லாம் இருக்குது. அதை விட்டால் மேங்கோலாம் இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேங்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் மாதிரி இருக்குது. அது என்னன்னே தெரிலங்க. நிறையா ஃப்ரூட் நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா 12 பாட்டு தாங்க. ஓரளவு சீப்பாக தான் இருக்குது. ஃப்ரூட்டும் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சாக்லேட்டுங்க. பாருங்க, ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் சாக்லேட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோர்க்கை அப்படியே ஒரு மாதிரி ஸ்டஃப் பண்ணி அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்க, அந்த ரெட் கலர் சாஸில் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்லாம் நிறையா இருக்குங்க. இது எல்லாமே சீ ஃபுட்டு தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஃபுட்டுங்கிறது எனக்கு தெரில, ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வருங்க, ஏதோ சீம்பால் கட்டி மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில சரியா. கீரை வகைகள்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், காடை முட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃபோர்க்கு எல்லாம் 5 பாட்டு தாங்க. அவ்வளோ சிப்புங்க. 5 பாட்டு அப்படின்னா நம்ம ஊர் காசு 12 ரூபாங்க. 12 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்க. சான்ஸே இல்லைங்க. அது க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கும்பலுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நம்ம தாங்க ஃபாரினர்ஸ்.
நம்ம தானே போயிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அவ்வளோ ஸ்வீட்டுங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் போட்டு வச்சுருக்காங்க, ஆக்டோபஸில் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு இதில் ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, சுஷின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு மீட்டுங்க. அப்படியே முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தாங்க, அந்த நாகா மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 100 பாட்டு 250 ரூபாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுட் மார்க்கெட் இருந்தாலும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு, கிளாஸஸ்ஸு, அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த ரோட்டு கடையில் இருக்குல்ல 10 ரூபா 20 ரூபா கடை போட்டிருப்பாங்கள்ல, அதே மாதிரி இருக்குங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பல் இருக்காங்க. மார்க்கெட்னா சரியான பெரிய மார்க்கெட்டுங்க. இங்கே பாருங்க, அரிசிலாம் கூட வச்சுருக்காங்க, அரிசிலாம் கூட இது பண்ணிட்டு இருக்காங்க. மளிகை கடைங்க, நம்ம ஊரில் மளிகை கடை இருக்குங்களா, அது மாதிரி மளிகை கடை. இங்கே பாருங்க, ஹேர் பேண்டு, கிளிப்பு, அது மாதிரி பாருங்க. கிளிப்லாம் வந்து 10 பாட்டுனா நம்ம ஊருக்கு 25 ரூபாங்க, 23 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு லைட்டு, அது மாதிரி சின்ன சின்ன பொட்டி கடை மாதிரி அவ்வளோ கடை இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரேட்டும் ஓரளவுக்கு சீப்பாகவே இருக்குங்க. நம்ம ஊருக்கு 10 ரூபா கடை இருக்கலாங்க, அதே தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 80 பாட்டு, 100 பாட்டு. 100 பாட்டுனா 250 ரூபாங்க, 2000 கணக்கு வச்சுக்கலாங்க. இப்போ 1 ரூபா அப்படின்னா 2000 கணக்கு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 பாட்டுங்க. 100 பாட்டுனா 250 ரூபாங்க. அடிடஸ் குவாலிட்டியும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் மோசமெல்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 பாட்டு, இதெல்லாம் லேடிஸ் ட்ரெஸ்ஸுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் டிஷர்ட்டு. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டிஷர்ட்டு இது கடைங்க. சூப்பராக இருக்குங்க. அதுவும் க்ரௌடும் அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 7 பாட்டிலேருந்து 40 பாட்டு அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு மாதிரி இருக்குது. இல்லைங்க, இது வந்து ஃபோர்க்கு பொம்மை வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னா இதுவும் ஃபோர்க்கு தாங்க. இந்த ஃபோர்க்கு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்கே திங்கணும் போல் இருக்குது. இங்கே இதெல்லாம் சீ ஃபுட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுங்க. இங்கே கிங் ஃபிஷ்ஷும்பாங்கள்ல, அது மாதிரிங்க ஒரு ஐட்டம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பனியார கல் மாதிரி இருக்குது. ஆனால் அது பாருங்கள், ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. அதில் வந்து ஏதோ பன்னு மாதிரி ஊற்றி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இது பனியாரங்க. அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி பனியாரம். ஐஸ்கிரீம்ஸ்லாம் நிறையா இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கலராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டு தாங்க. இல்லைங்க, இது வந்து சீ ஃபுட் மாதிரி ஒரு ஐட்டம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க, எதுவுமே வந்து தனியாலாம் இது பண்ணுறது கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா 10 பாட்டுங்க. 10 பாட்டுனா நம்ம ஊர் காசுக்கு 25 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 25 ரூபா, அவ்வளோதான். ஒரு பீஃப் ஒன்று வாங்கியிருக்கோம். அது பீஃப் என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கூட. இதான் நம்ம தாய்லாந்து வந்து முதல் பீஃப் கறி. சாஸ் நிறைய போட்டிருக்காங்க, பெப்பர் நிறைய போட்டுருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி இனிப்பா இருக்கு, நல்லா குக் ஆகி வெந்துருக்குங்க. அப்படியே தண்ணிக்கிட்டே எல்லாம் சாப்பிட்டு போகலாம். ஒரு மாதிரி இனிப்பா இருக்கு, நல்லா குக் ஆகி வெந்துருக்குங்க. அதுக்கு இன்னொரு ட்ரை பண்ண போகலாம். பண்ணிட்டு காவலியா எதுவும் நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கு. நல்லா ஒரு மாதிரி குக்காக இருக்கு, சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த மீட்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு கண்ணாடி ஷாப்பில் கண்ணாடி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணாடியுமே 100 பாட்டு தான் போட்டிருக்காங்க. அது கங்கிட்டு போச்சுன்னா 200 பாட்டு. நம்ம ஆள் வந்து ஏற்கனவே கண்ணாடி ஒன்று போட்டிருக்காப்புல, அது கூலிங் பத்தலேன்ட்டு இன்னொரு கண்ணாடி வாங்குறாருங்க.
பாருங்க நம்ம அக்டோபஸ் வாங்கிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்குறோங்க. முதல் சீ ஃபுட்டுங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாட்டுங்க. நல்லா ஸ்பைஸியாக போட்டு தான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம தம்பியை ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னார்னா நம்ம சாப்பிட்லாங்க. தம்பிகிட்ட கொடுத்தாச்சு. அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்போம் அவர்கிட்ட. பார்க்கறதுக்கு ஏதோ ஜவு இழுக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. பாதி குக்காகி குக்காவாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் பார்க்கும்போது எனக்கு அப்படிதாங்க இருக்குது. ஒரு லப்பரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் வாக்கிங்கில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு போகிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மியூசிக் போட்டுருக்குங்க. நம்ம ஓஸ்டிக்கு தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு இது இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் வெளியே அப்படியே ஒரு மியூசிக் போட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள் எல்லாமே டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு கையில் ஒரு பீரு ஒரு சிக்கன் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி சாப்பிட்டு என்ன முடியலன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் கடிச்சு இழுக்கிற மாதிரி தான் ஒரு இதாக இருந்தது. அது பாட்டு மென்னுக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக நான் சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடிஞ்சுது. அப்படியே ஒரு மாதிரி லப்பர் மாதிரி பாதி குக்காவாத மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டு தலையை சுட்டு அந்த காதை மட்டும் தருவாங்க. சின்ன வயசுலாம் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரில. எனக்கு அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குங்க. அது இங்கே சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா செட் ஆகிடும். வாங்க சாப்பிட்டு அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணலாங்க. What is this? Steamed egg. From Egg. 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 Yes, egg. 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 Like this. Oh. Inside. Okay. Okay. Steamed egg. Yeah. Okay. Okay. நூல் சாப்பிட்றியா? அது வாங்கிக்கோ. இந்த நாகா மார்க்கெட்டுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புறாங்க. ஓகே பாய் பாய். லோக்கல் மக்கள் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பீர் அடிச்சிட்டு இருக்காங்க.